உங்களுக்கு ஃபுட்பால்னாலே என்னன்னு தெரியாது. நீங்க எதுக்கு வீடியோஸ் பண்றீங்க? முதல்ல ஒழுங்கா படிச்சுக்கிட்டு வந்து அப்புறம் வீடியோஸ் பண்ண கத்துக்குங்க. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குடா. எஸ், இதெல்லாமே நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா வந்த கமெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ்ல வந்து நம்மள எல்லாம் கழுவுன்னு கழுவி அலாசி வாஷ் அவுட் பண்ண கமெண்ட்ஸ் இதெல்லாம். இந்த கமெண்ட்ஸுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ஷனை கொடுக்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்படி சொல்றேன். ஓகே. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சீசன் முடிஞ்ச அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, உங்க வீடியோஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ண போறோம்னா அது எப்படி நாங்கள் சான்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி விதவிதமா நாங்கள் ஒரு வீடியோவை போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின் பண்றதுல எங்களோட கடமையை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ நீங்களும் அவங்களை சப்போர்ட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதை மறக்காம நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு எபிசோட் வந்துருக்குது. அதான் நம்ம நீங்க வந்து ரெகுலரா போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் மிஸ் பண்றதெல்லாம் கிடையாது. நீங்க கொடுக்குற நல்ல கமெண்ட்ஸா இருக்கட்டும், இது எங்களோட இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க சொல்றதா இருக்கட்டும், இல்லை திட்டதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு ஒரு கம்பைலேஷன் மாதிரி பண்ணி ஒன்னொன்னுக்கும் இப்போ ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால வாங்க, நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு, ஏய் நல்லதெல்லாம் சொல்லிருக்கீங்க, மோசமா செஞ்சு வச்சிருக்கீங்க, இந்தாப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்சனல் சம்பந்தமா. அது நீ படிக்கிற முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஆர்சனல் லிவர்பூல் பயஸ் தான். நம்ம வேற எதையுமே நம்ம ஒழுங்கா பேசுறது இல்லையா? சேனல்ல அதுதான் மேன். உங்களுக்கு என்ன புரியுது? நாங்க சீரியஸா பண்றதுக்கு அது ஆரம்பிச்சுறாங்க. நாங்க ஜோக் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசுறோமோ மறுபடியும் ஒரு ரிமைண்ட் பண்ணணும். இது வந்துட்டு நம்மளாம் ஜாலியா பேசுறது. அது மாதிரி சீரியஸா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மத்த மண்டே நைட் ஃபுட்பாலு, இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவானுங்களா, பாருங்க. அதுதான் அவனுக்கு நம்மளோட ஜோக் பண்றாங்க. அதுதான் நாங்க ஜாலியா பேசுறது தான் ஆரம்பிச்சுமே. நீங்களும் அப்படி ஜாலியா தான் பாத்துட்டு இருக்கீங்க. எல்லா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அப்படிதான் இருக்குது. சில பேர் புதுசா வந்தவங்க புரிய மாட்டேங்குது, சீரியஸா பேச நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்களாம் ஜோக்கர் பாய்ஸ் நாங்களே சொல்லிக்கிறோம். வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, ஆர்சனல் சுமாரா ஆடுறாங்களா, கேம் பார்த்துட்டு தான் பேசுறீங்களா? ஓ நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. அப்போ வந்து எனக்கு இல்ல, உண்மைதான் சொல்றாங்க. இனிமே சுமாரா ஆடுறேன்னு சொன்னேன், நாம சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லையா? அதனால சொல்றேன். நீ பெரிய புத்தமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ அதை சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம வயசு இல்லாம பண்ணோம்னா ஆர்சனல் திட்டித்தானே ஆகணும். இதென்ன அநியாயமா இருக்குது? சும்மாரா ஆர்சனல் ஆனது சரித்திரமே இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து கமெண்ட்ஸ். ஆமா, அதனால வந்து தெரியல. இது வந்துட்டு மேபி உண்மையிலேயே வந்து நல்லா ஆடி இருப்பாங்க, நமக்கு தெரியாம நல்லா இல்லைன்னு கௌதம் சொல்லியிருந்தா. ஐயோ அப்பா, லாஸ்ட்ல ப்ரிவியூ வீடியோஸ் ஆஃப் பிரீமியர் லீக் சாச்சா, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வச்சு லாஸ்ட்ல வீடியோ வந்துருச்சு. ரஜினி கூட பாலிடிக்ஸ் வந்துருவாரு போலயா. ஆனா உங்க ப்ரிவியூ வரதுக்கு தான் டவுட்டா இருந்துச்சா? ஐயோ இவ்வளவு போயிட்டே இருந்துச்சு. பையன் ரொம்ப ஃபீல் பண்றான் போல. ஐயோ, தனுஷ் உயிரா இருப்பேன், தனுஷ் தான் ரத்தம். உங்களுக்கு ஹார்ட் பீட் லெப்டாப் அடிக்கும், எனக்கு தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம், எல்லாமே தனுஷ் தான். சதை ஃபுல்லா தனுஷ் தான். ப்ரிவியூ வீடியோ போடலன்ட்டு சரி டென்ஷன் ஆகாதீங்கப்பா. இனிமே வந்துட்டு ப்ரிவியூ வீடியோஸ் தான் வரும். அதுவுமே நாங்க வந்து என்னன்னா முக்கியமான மேட்ச் இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து ஆன்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்க மாட்டேன். இவ்வளோ ஆசைப்படுறீங்களா? நாங்க இப்பயாச்சும் ப்ரிவியூ போடுறது கரெக்டா நடந்திருக்குதா? இருந்தாலும் வந்துட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்க வேலையை செய்யறோம். நாங்க அப்பப்போ தப்பி கரெக்டா நடக்கும். ஓகே, அதனால வந்துட்டு புரியுது. இனிமே வந்து ப்ரிவியூவை கரெக்டான டைம்ல வந்து பெரிய மேட்ச் மறுபடியும் போடுவோம். அவர் பேசி இருக்கிறது சீசன் ப்ரிவியூக்கு முதல்ல சொல்லியிருக்காரு. ரஜினி கூட பாலிடிக்ஸ் வந்துருவாரு போல, நீங்க ப்ரிவியூ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவ்வளவு சான்ஸ் நம்மளுக்கு கம்மிங்கிறாரு. கரெக்டான நேரத்துல வந்து கரெக்டான வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம பெரிய லாடு. சரி, நெக்ஸ்ட் கமெண்ட். ஆர்சனல் will not win Premier League title because of race. நீ ஏன்டா சிரிக்கிற? இதுல என்னடா நடக்குது? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அத ஜெயிக்கலையே, பிரீமியர் லீக் ஜெயிக்கல. ஓகே, அது என்ன நாட் பிகாஸ் ஆஃப் ரேஸ். அவனுக்கு அன்றே கணித்தார். எது யாரு? அஸ்வந்த் வீடியோஸ் அன்றே கணித்திருக்கீங்க. எப்படி சொன்ன? இதுல கமெண்ட்ல முதல்ல லாஜிக் இல்ல, சிரிக்கிறதுல ரெண்டாவது லாஜிக் இல்ல. ரைஸ் என்ன பண்ணன்றது புரியல. ஒண்ணுமே பண்ணாலும் ஜெயிக்கலின்ட்டாங்க. சுபாஷ், நீங்க ஆர்சனல் ஒரு டீம், அதுல சாம்பியன்ஸ் லீக் நல்லா பண்ணுவாங்க, பாயர்ன் மியூனிக் நல்லா பண்ண மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஃபுட்பால் நாலேஜ் சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா டம்மியா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கரெக்ட் ப்ரோ, நான் டம்மி தான் ப்ரோ, என்ன பண்றது? வழக்கமா கோர்த்து விட்டுட்டு இணையத்துல திட்டு வாங்க. இப்ப என்ன நீ வாங்கி இருக்கிற?
கோர்த்து விட்டா நீ பேசுற பேச்சுக்கு நீ திட்டு வாங்கினா தப்பேடா. அடப்பாவி. இருந்தாலும் வந்துட்டு நான் ஆர்சனல் ஃபேன், நான் ஆர்சனல் தான் சொல்லுவேன். பாயர்ன் மியூனிக் வந்துட்டு பாருங்க அடுத்த ரவுண்ட்ல வந்துட்டு அடி வாங்கிட்டு போனானுங்க. அந்த ரவுண்ட்ல என்ன பண்ணானுங்க அதான் விஷயம். ஒரு கோல் வச்சு ஜெயிச்சாருங்களா. இதுல இது வந்து ஃபுட்பால் நாலேஜ் இல்ல. ஒரே ஒரு கோல் வச்சு முடிஞ்சா நீங்க போட்டு தாக்கிட்டு நான் ஒத்துந்திருப்பேன். பட் வந்து திஸ் இஸ் நாட் பிரில்லியன்ட் கமெண்ட் ஐ வுட் சே. ஓகே, என்னலாம் கதை விடுறா. நெக்ஸ்ட் ப்ரோ, எனக்கு மட்டும்தான் ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு தெரியல, பாட்காஸ்ட்ல உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, வீடியோல ஒரு மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒரே ஆளு தானா இல்ல கன்ஃபியூஸ்? அந்த கன்ஃபியூஷன் எனக்கும் இருக்குது. அடப்பாவி. அது நான் இல்ல எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ நான் மங்கி சங்கி. பேருங்களை பாரு மங்கி சொங்கிட்டு. Podcast ஏங்க, வந்து நீதான் பண்றியா? சத்தியமா நான் தாங்க. அட பாவங்க. source வேற யாரும், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க. மேபி அது வந்து உண்மையிலே வேற யாரோ பண்றதா நல்லா இருக்குதா இல்ல நீதான் பண்றியான்றது உலகத்துக்கு டவுட் இருக்கு. ஐயோ, அம்மா சத்தியமா நான் தாயா. அட பாவிங்களா, இவனும் டவுட்டுங்கிறாங்க. நம்பாதீங்க, நான் தாங்க அது. ஐயோ இல்ல நீ சொல்ற. ஐயோ. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ப்ரோ. ஒரு லெக்சர் எடுக்கிற மாதிரி இருக்கு ஃப்ரம் மை POV. அது வந்து நீ பண்ற வீடியோஸ் தான். அத சொல்ல விரும்புறியா? விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும், கவலையே படக்கூடாது. எவெல்லாம் நம்ம தோத்துருவோம் நினைச்சோமோ அவன் முன்னாடி ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. ஜெயிச்சு ஏங்க, அதாவது நாங்க தூக்க வருதுன்றாங்க. அதாவது பேண்டர் பண்ற வீடியோஸ்ல ரெண்டு பேரும் பேண்டர் பண்றோம். இப்போ ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா லெக்சர் மாதிரி தான் எடுத்தாகணும். அதை வேற எப்படி எடுக்கிறதாமா? பசங்களே அதெல்லாம் வேணாம். ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். ஜாலியா பேசணும். உட்காந்து நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற மாதிரி சொன்னா தூக்கம் வரும். வராது. அப்ப அந்த யாரு கமெண்ட் போட்டீங்களா அந்த அவாய்ட் பண்ணிருக்கீங்க. இனிமேல் கத்துக்கிறதுக்கு நீங்க கிளாஸுக்கு வராதீங்க. சுபாஷ், எங்க டைமும் வரும் டா. ஏதோ லாஸ்ட் சீசன்ல இருந்து மட்டும் தான் ஆடணும்னு எங்களை வேஸ்ட்னு நினைக்கிறா. பட் ரிமெம்பர் வி ஆர் தி பெஸ்ட் டீம் இன் லண்டன். ஓ, நம்ம தல செல்சி ஃபேனா? வாங்க ஏதோ குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி 2 சீசன் உங்களுக்கு பூத்திருக்கு, கொஞ்சம் அடக்கி இருன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டியது நீங்க வந்துட்டு ப்ரீ கிராப்ல என்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம முன்னாடி எபிசோட்ல பண்ணிருக்காங்க. இது வந்து unnecessary to the relevant situation. அவங்க கேட்டது வந்து பெஸ்ட் கிளப் இன் லண்டன் செல்சியா இருந்திருக்காங்க, குறிஞ்சி பூ மாதிரி பூத்திருக்கே ஆடாதீங்கங்கறாங்க. சரி, அதான் அது ஓகே. நாங்க இப்ப நல்லா ஆடிட்டு இருக்கறதால அப்புறம் 2-3 சீசனா செல்சி வேற வெச்சு செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க பேசதான் செய்வோம். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. நேரம் எங்க சைடுல இருக்குது. அது பட் வந்து இல்ல நாங்களே ஒன்னு போனா போட்டு இன்னொரு கோமளித்தல தெளிச்சு பண்ணிக்கிறாங்க. அதையும் சொல்லு. சொல்ல வரேன். நீங்களே பரவாயில்ல நல்லா ஆடுறீங்க. நானே பெருமையா பேசிட்டு இருந்த டைம்ல உட்கார்ந்து உங்க மேனேஜரை சாக் பண்ணி தொலைச்சிட்டீங்க. உங்க பிளேயர்ஸே கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையா? ஆமா, ஏன்னா நிக்கலஸ் ஜாக்சன்லாம் போஸ்ட் பண்றான். எல்லாருமே ஷாக் தான். நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை வந்துட்டு இப்ப டிசாபி மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வேற போறாராம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிரைட்டன் அண்ட் ஹோவ் அண்ட் செல்சி வந்து ஆமா நடக்கவே நடக்காது. ஆமா, வேணாங்கிற நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, நார்த் லண்டன் டார்பிக்குலாம் ரிவ்யூ போடுறீங்க. டார்பி டெல்லா மடோனினா அப்படின்னா என்னையா? டார்பி டெல்லா மடோனினா ஒருவேளை இட்டாலியன் ரிவ்யூவா இருக்குமோ? இட்டாலியன் பெரிய மேட்சா இருக்கும். ரிவ்யூல சொல்லலாம்னு சொல்றீங்க. உங்க சேனல்ல மட்டும் தான் ப்ரோ டாப் 5 லீக் கவர் பண்றீங்கன்னு பாக்குறேன். கொஞ்சம் மத்த லீகையும் பாருங்க. ஏன்டா பண்ண மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? அடங்க ஏங்க, முடிஞ்ச அளவுக்கு தாங்க பண்ண முடியும். கஷ்டப்பட்டு அப்பப்போ நாங்க வந்து இந்த எல் கிளாசிக்கோ ரிவ்யூ பண்ணோம், தலைவன் ரிவ்யூ பண்ணா எல்லாமே மாத்தி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்க 2 பேர்த்தினால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சீசன் இப்ப இருக்கிறதோட பெட்டரா பண்ண ட்ரை பண்றோம். ஒரு சுறவழி கிளம்பியதே. ஒரே வார்த்தை முடிச்சுக்கிட்டேன். அதாவது தமிழ் படிக்க தெரியுமா? இப்ப பாரு. நூற்றாண்டு ஒரு சந்தோஷம் சுபாஷ். இது நிலைக்காது. ராணுவத்தில் அழிந்ததை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் தான் அதிகம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஒருபடி வாழ்த்துக்கள், நன்றி. வந்து இல்ல புரியுது. நீ வந்துட்டு பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்றாரு. நல்லா ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு. ஐயோ இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியா சொல்ல முடியாது போச்சுன்னு நினைக்கிறேன். நீ வந்து பார்த்து இருந்துக்குங்கிறதா எடுத்துக்கணும். ஆணவத்துல ஆடாத சுபாஷ். ட்ரோஃபி ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்க இருக்கிற கொஞ்சம் சந்தோஷத்தை இந்த மாதிரி மத்த ஃபேன்ஸை கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சா வந்து அதோ சந்தோஷமா இருக்கு. நாங்க அப்படிதான் இருப்போம். ஏன்னா நாங்க கடைசியில தோத்தம் ஒரு சிட்டி கிட்ட இருக்கு. தன்னடக்கம்லாம் என்னமோ சரிப்பட்டு வரல எனக்கு. பிஎல் வீடியோ மட்டும் 2 பேர் வரீங்க. ஆனா லாலிகாக்கு ஒருத்தர் தான் வரீங்க. பார்ஷாலிட்டியா கோபி
சொல்லு என்ன நான் சொல்றேன் சொல்லு நீ சொல்றது நான் வெளி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூட அது எங்கன்னு கேளுங்கப்பா. வெள்ளிக்கூடம் ஆமா வெள்ளிக்கூடம் கொடுத்தீங்க அந்த வெள்ளியா இருக்கு அதான் வெள்ளிக்கூடம் அவன் இப்ப என்ன பாத்துக்கு அப்பா யோசிக்கிறான்ப்பா நீ சொல்றது. போறங்கோய்யா பாதி நீ ஒரு பாதி பண்ற நான் ஒரு பாதி நாளைக்கு பாவி அதாவது ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு ஒரு லீக்கு ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ வந்து நான் இப்ப பிரீமியர் லீக் வந்து சேர்ந்து பண்றோம். ஆமா லாலிகா அடுத்த- பாதி பண்றோம். அடுத்த சீசன் வந்து சுபாஷ் வந்து இட்டாலி லீக் ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா வீடியோவா போடுவான் அந்த லீக் நல்லா இருந்தா நான் பார்க்க போறேன். அது வந்து அடக்க பறக்க போயிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்க முடியும்? பட் ட்ரை பண்றோம். நீங்க வந்து இதெல்லாம் வந்து வீடியோ முடிச்சுட்டு நாங்க சொல்றேன். ஓகே ட்ரை பண்றோம். ஓ சரியான ஆளியா நீ. கமெண்ட்ஸ்ல கம்மியா வியூஸ் வருதுன்னு நினைச்சிட்டு போட்டிங்க பாத்தி ஆட்டம் பாம் வேற என்னடா பண்ணோம் அப்படின்னு அந்த மெஸ்ஸி ரொனால்டோ பேலண்டார் வீடியோடா. ஓ டெக்னிக்கல் பிளானா இந்த மாதிரி யூடியூப்ல வந்துட்டு யாரோ சொன்னாங்க பையா இந்த மாதிரி அல்காரிதம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலா ஏதோ பண்ணா பயங்கரமா நடக்கும்னு நாங்களும் ஆசைப்பட்டு போட்டோம். மஸ்ட் பிளானிங் இந்த மாதிரி சார் நடக்கல. ஒண்ணே நடக்கல. நீங்க கமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அத ஒரு வயதும் பார்க்கல. நீ நினைக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு பிரச்சனை நடக்கும். மட்டமான ப்ரெடிக்ஷன் இப்ப பெருமையா இருக்குது கமெண்ட் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம தப்பி ப்ரெடிக்ஷன் ஒழுங்கா சொல்லியிருந்தா தான் நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம். அது சரி. நம்ம பண்ணது இப்ப கரெக்டா வந்திருக்கு. அது நியாயமா ஒத்துக்கணும் நம்ம. அது கரெக்ட் தான். இதுல வேற வந்துடுறாங்க. கௌதம் ப்ரோ ட்வீட்ட போடுங்க முதல்ல, அப்பதான் ஆப்போனன்ட் டீம் ஜெயிக்குமாமா. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? நல்லதுதானடா. நான் ஜிங்ஸ் பண்ணது விட்டுட்டு இன்னைக்கு பண்ணாம பாரு யூடிடி ட்ரே ஒரு ஜிங்ஸ். சொல்றேன் யூடிடி எப்படி வந்து ஃபுட்பால் உலகத்துக்கு வந்து இந்தியால வந்து நீதான் வந்துட்டு பெரிய ஆளு ஜிங்ஸ்ல. அடுத்த தடவை வந்து பாருங்க வரிசையில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்க கிளப்புக்கு ஜெயிக்கணுமோ தோக்கணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். கௌதம் ஆணவத்தை ஆடாதீங்க ETH அவதாரம் எடுப்பான்டா சொல்லி எடுத்துட்டான் பாரு அவதாரம். எடுப்பான்னு நானும் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். செகண்ட் ஆஃப் தி சீசன் பூரா தேவையில்ல. லிவர்பூல் அகைன்ஸ்ட் யுனைட்டட் அகைன்ஸ்ட் ஆடாதன்னு அடி வாங்குனியா மன்னிப்பு கேட்டிருப்ப. தப்புதான். எதுக்கு டிரா பண்ணதுக்கா? இல்ல நான் 4 ஜெயிச்சிட்டானுங்க FA கப்ல. சரிப்பா பகிரங்க மன்னிப்புப்பா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். நீங்க எல்லாம் யாரு? இந்தியன் டீம் பிளேயர்ஸா ஆர் ஆர்சனல் சிட்டி யுனைடெட்க்கு விளையாடுறீங்களா? சும்மா மேட்ச் பாக்குறது தோன்றது பேச வேண்டியது. உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபுட்பால் எல்லாம் யாரு வேணாலும் பேசலாம்னு ஆயிடுச்சு. கரெக்ட் ப்ரோ. நான் பாக்குறேன், நான் பேசுறேன். உங்க இஷ்டம் இருந்தா நீங்க பாருங்க. தெரியுது நீ மூடு. அதாவது என்ன சொல்றது, உங்க டீமை வந்துட்டு ஏதாவது நீங்க தோத்து போயிட்டு இருப்பீங்க. நாங்க வந்து கரெக்டா வந்து ஏன் தோத்து போனானேன்னு கலாய்ச்சா கடுப்பாயிருவீங்க. I am Jose Mourinho. அவ்வளவுதான். இதெல்லாம் அப்புறம் பழகிடுச்சு. நான் தோத்துப்போனா செய்வானுங்க, செய்வானுங்க. பழகிடுச்சு பாடத்துக்கு. என்னமோ நீங்க ஷேர் ஹோல்டர் மாதிரி லட்சமா பணத்தை டீம்ல மேல போடுற மாதிரியும், உங்களுக்கு ஐயோ 10 கோடி லாஸ் ஆன மாதிரியும் இவங்க இந்த காமெண்ட் சொல்றத பார்த்தா நீ வந்து ஃபுட்பால் பத்தி பேசுற நீ ஃபுட்பாலா இருக்கணும், நீ வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேச நீ பொலிட்டீசியனா இருக்கணும், நீ கிரிக்கெட் பத்தி பேசுற நீ கிரிக்கெட் பிளேயரா இருக்கணும். இல்லைன்னா நீ பேசவே கூடாது வாய் திறந்து. அண்ட் மேட்ச் பார்க்காமலே எல்லாம் தெரிஞ்சா மாதிரி நம்ம கௌதம் மன்னன் வாய் விடுறாரு. அண்ணா ஆக்சுவலி he played well அவே பிச்சுடுவேன். இதுக்கு காரணம் யாரு? முதல்ல அதை உண்மையை சொல்லு. இது அந்த சாம்பியன்ஸ் லீக் வீடியோல ஓமன் அவே மாத்தி அடிச்சு விட்டதுக்கு காரணம் யாரு? இதுக்கும் சம்பந்தம் பிச்சுடுவேன். அதுக்கு தான் அது played away. அப்படி சொல்றியா? அது டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ். அட பாவி. கேட்டாச்சு. ஆமா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. கரெக்ட். இது வந்து ஸ்லைட் கூகுள் பிரச்சனை ஆயி போச்சு. ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ. வந்து நெக்ஸ்ட் டேய் முதல் 2 பேரும் கேமை பார்த்துட்டு அப்புறமா ரிவ்யூ பண்ண வாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே அதான் நாங்க வந்து இது வந்துட்டு அந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் புரிஞ்சிச்சு. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இல்ல, ஒரு சின்ன கூகுள் மிஸ்டேக் ஆயி போச்சு. ஓமனாவே மட்டுமா மாறி போச்சு. ஆமா. அதனால சாரி ஆமா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கங்க. நீங்க பேசுறதுக்கு மியூசிக் மாதிரி இருக்கு. ஆமா. அப்படியே பாஸ் பண்ணிட்டு அந்த எஸ்கே சூர்யா மீன் போட்டு விட்டுருங்க. அப்ப இவங்க சொல்றது பார்த்தா நம்ம 2 பேரும் பேசி மத்தவங்கள தூங்க வைக்கிறங்க மாதிரி பேசிட்டு இருக்காண்டா இவன். மியூசிக்கோட ஹார்ட் வேற போட்டுறேன். சொல்றது என்ன சொல்றான்? இந்த மாதிரி நம்ம கருத்தா பேசுறோம், கேக்குறது சுகமா இருக்கு. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா.
ஃபர்ஸ்ட் யூ டாக் ப்ராப்பர் தமிழ். கரெக்டா சுபாஷ், தமிழ்ல பேசுன்னு எத்தனை வாடி சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு. நான் தமிழ்ல பேச எதுக்கு மாட்டேன். நீ இங்கிலீஷ்ல பேசுற நடுவில் யாரு நானு இருக்கல அதிகமா இங்கிலீஷ்ல பேசுறது நீதான். சரி அதோடு நாங்க வந்து தமிழ்ல கரெக்டா தான் பேசுறோம், இதுல டவுட்டே இல்ல. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் சொல்றீங்க. நான் வந்து சென்னை பாஷை, இவன் வந்து அவங்க ஈரோடு பாஷையில பேசலாம். எல்லாம் நம்ம தோத்துருவோம்னு நினைச்சோமோ அவன் முன்னாடி ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம். ரெண்டு ஒரு விதவிதமா ஒரு மிக்சிங்ல இருந்து ஜாலியா இருக்கும் கேக்குறது. இவன் வந்து ப்ராப்பர் தமிழ் வேணா நம்ம கும்பகோணம் தான் போய் பேசணும். ஏழுமாறன் ஃபேன் போல இருக்கு. நம்ம ஏதோ ஏழுமாறத்தை பத்தி சொல்லியிருப்போம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ திட்டுறதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு 2-3 நல்ல கமெண்ட் இருக்குது. அதே சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும். கீப் இட் ஆன் ஃபுட்பால் பேஜ் நோ மேட்டர் வாட் சம் ஆஃப் த நேசேயர்ஸ் செட். ஓகே, ஸோ வந்து நாங்க பண்றது நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஆமா, அந்த தம்பி அழகா என்னை பத்தி அழகா நல்லா பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சூப்பரா பேசுறீங்க ஜி, வித்அவுட் எனி மிஸ்டேக்ஸ். ஒருத்தர் மிஸ்டேக்னாரு, ஒருத்தர் நோ மிஸ்டேக். இது வேற வீடியோவா இருக்கலாம். அது கரெக்ட் தான். அதனால வந்துருச்சுப்பா. அப்ப நல்லா பண்ற வீடியோஸ் நீங்க நல்லா இருக்குன்னு. ஆமா ஆமா. ஓபி சுதாகர் காம்போ மாதிரி. ஐயோ எடிட்டர் தம்பி, ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணி விடுங்க தம்பி. இது ஒரு திரிமுன் டகோபா ரிதிமுன் பட்டாக்கோ கோப திரிமுண்டா பக்கோ முண்டாதிரி நல்ல காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஆரம்பிச்சதுக்கு மூல காரணமும் இந்த மாதிரி ஜாலியா பண்ணணும், யாரும் சீரியஸா அஃபெண்ட் எல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சது. பட் இதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வாட்சிங் திஸ் ஃப்ரம் கனடா, யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட் ஜாப், கீப் இட் அப். இது நான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்தியா மட்டும் இல்லாம மலேசியா, ஸ்ரீலங்கா, கனடா எல்லா கண்ட்ரில இருந்தும் சப்போர்ட் பண்றீங்க. ஆமா, இதெல்லாம் எதிர்பாராதது தான். வந்து ஏன்னா இத்தனை கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல இருந்தோ நீங்க வீடியோஸ் பாக்குறீங்கிறது, அதுவும் நாங்க ஸ்மால் யூடியூபர்ஸ். ஆமா, ஸோ அதனால திஸ் இஸ் வெரி கிரேட். எங்களுக்கு நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஆமா. இல்ல, இந்த வீடியோ முடியும் போது we will tell some stats. அது என்ன இந்த சீசன் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ். கனடால இருந்து பாக்குறீங்க, மலேசியால இருந்து பாக்குறீங்க, ஆப்பிரிக்கால இருந்து சும்மா அடிச்சு விடுறேன். ஆப்பிரிக்கால இருந்து எல்லாம் பாக்குறாங்களான்னு தெரியாது. நல்லா இருக்கு ப்ரோ உங்க வீடியோ, உங்க ஸ்பீச். டு பி ஆனஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. யூ போத் ஹேவ் a great future. தேங்க்ஸ் பாஸ், கிரேட் ஃபியூச்சரா நமக்கு கேட்டுட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கேட்க நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருதே. ஓகே, சூப்பர். ஸோ இதெல்லாம் தான் நீங்க சொல்லியிருந்த கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நீங்க நான் சொன்ன மாதிரியே நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். மோஸ்டா லைக் இது நல்ல கமெண்ட், பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். எங்களுக்கு வந்துட்டு லைக் இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு இது பண்ணா இந்த மாதிரிலாம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தான். நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ஃபன்னாக பண்ணிட்டு, அண்ட் ஆல்சோ நான் எல்லா கேமே பார்க்கறது ரொம்ப கஷ்டம்ன்றது நமக்கு தெரியும். நாங்கள் யூஎஸ்ல இருக்கிறோம். ஸோ மேட்ச் டைமிங்ஸ் வந்து எங்களோட ஒர்க் அவுட் கொலைட் ஆகும். சொல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பண்ணுறோம். இன்னொன்று என்னன்னா வந்துட்டு நாங்கள் இதுலேருந்து ஒன்றும் காசுலாம் நாங்கள் சுத்தமாக பார்க்கறது இல்லைங்க. ஸோ உள்ளா வந்துட்டு ஃபுட்பால் பிடிக்கும், அந்த பேஷனுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதனால வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு தொழிலாக பண்ணுறது எல்லாம் காசு பார்க்குறோம். அதனால வந்து நாங்கள் இப்படி பண்ணணும். டோட்டலாக வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்க சப்போர்ட் அண்ட் உங்களோட வரவேற்புனால தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நாங்கள் சுத்தமாக நாங்கள் காசுலாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து திட்டுறது முன்னாடி யோசிங்க. இது வந்துட்டு நாங்கள் இது ஆக்சுவலாக எவ்வளோ ஒர்க் இதில் போகுது, நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் ஆகுதுன்னா. பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் சொல்லி ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணுறதில்ல. பட் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். அது வந்து சப்போர்ட்னால தான் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இல்ல நீங்க பேட் கமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் இட்ஸ் ஃபைன். நாங்க அதுல பார்த்து கத்துக்கிட்டு தான் நாங்க அதை மாத்திக்கிறோம். தட்ஸ் ஆல்சோ கிரேட். பட் அது எவ்வளோன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அண்ட் இந்த சீசன் வந்து அவர் செகண்ட் ஃபுல் சீசன் 2021 செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2022 செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2 ஃபுல் சீசன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். இந்த சீசன் மட்டும் நியர்லி 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கிரேட் கோயிங். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஆஃப் சீசன்லையும் யூரோஸ் இருக்கு, கோப்பா அமெரிக்காஸ் இருக்கு. அதை பத்தின ரிவ்யூ என்ன நடக்குது எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேரும் அதை பத்தி கவர் பண்ற ரெடியா இருக்கிறோம். சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சீசன் அண்ட் ஹோப்ஃபுல்லி திருப்பியும் உங்களை ஆஃப் சீசன்ல 2 பேருமே சந்திக்கிறோம். திஸ் இஸ் கௌதம்.